ஊடக நண்பர்களை பாசத்தோடு தைலாபுரம் தோட்டம் வரவேற்கிறது. தோட்டத்தில் வசிக்கின்ற நான் உங்களை பாசத்தோடு நான் வரவேற்கிறேன். இடையிலே சில வியாழக்கிழமைகள் நாம் சந்திக்க முடியவில்லை. ஆனாலும் நம்முடைய சந்திப்பு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மகிழ்ச்சியோடு இருக்கும். என்றும் அதுபோல் மகிழ்ச்சியோடு தான் இருக்கும். சில செய்திகளை உங்களுக்கு இது எங்கள் கட்சியை பற்றி செய்திகள், எங்களுடைய கட்சியை பற்றி செய்திகளை நீங்கள் பல முறை கேள்வி கேட்டிருக்கின்றீர்கள். நானும் பதில் சொல்லியிருக்கிறேன். இந்த வகையில் தருமபுரியில் ஒரு கூட்டத்தில் அன்புமணி பேசியது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நானும் பார்த்தேன், நாடும் பார்த்தது. நான் என்ன குற்றம் செய்தேன், ஏன் எனக்கு இந்த பதவி நீக்கம் அல்லது பதவி இறக்கம் என்று அன்புமணி சொல்லியிருக்கிறார். இது முழுக்க முழுக்க மக்களையும் கட்சிக்காரர்களையும் திசை திருப்பும் முயற்சியாகும். தான் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்காரர்களிடமும் அனுதாபம் பெற முயற்சித்திருக்கிறார். இருப்பினும் அதற்குண்டான விளக்கத்தையும் பதிலையும் அளிப்பது எனது கடமையாகும். அன்றே அந்த மண்டபத்தில், கேஆர்எஸ் மண்டபத்தில் நீங்கள் கேள்வி கேட்டீர்கள், இதே கேள்வியை கேட்டீர்கள். அதற்கு வியாழக்கிழமை பதில் சொல்லுகிறேன் என்று சொன்னேன். சரியா? என்று பதில் சொல்லுகிறேன். இனிப்பை தவிர்த்து, இனிப்பு ஸ்வீட், இனிப்பை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளை கொண்ட மருந்தை தான் பதிலாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சொல்லப்போனால் தவறு செய்தது அன்புமணி அல்ல. அன்புமணியை 35 வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி 35 வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்துவிட்டேன். என்ன தவறு செய்தேன் என கேள்வி கேட்டு என்னை குற்றவாளியாக மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்களிடமும் அடையாளம் காட்டி அனுதாபத்தை பெற முயற்சிக்கிறார். நான் அதற்கு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். அன்புமணிதான் தவறு செய்தவர். தவறான ஆட்டத்தை துவக்கி முதலில் அடித்து ஆட
ஆரம்பித்தது அன்புமணி தான். ஏதோ நான் போகிற போக்கில் சும்மா சொல்லிவிட்டு போகவில்லை. ஆதாரத்தோடு இன்று ஒளிவு மறைவின்றி நடந்ததை அப்படியே வெளிப்படுத்துகின்றேன். பாண்டி பொதுக்குழுவில் என்ன நடந்தது நீங்களும் வந்திருந்தீர்கள். வந்தீர்களா இல்லையா? வந்தீர்கள். உலகமே பார்த்து அதிர்ந்தது. ஒட்டுமொத்த பொதுக்குழு பொதுக்குழு கூட்டமும் ஊடக நண்பர்களாகிய நீங்களும் சேர்ந்து அதிர்ச்சிக்குள்ளானீர்கள். மேடை நாகரிகமும் அல்லது சபை நாகரிகமும் எதையும் கடைபிடிக்காமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என பொது வெளியில் அநாகரிகமாக நடந்து கொண்டது யார்? நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன். முகுந்தனை இளைஞரணி செயலாளர் என்று வீட்டில் எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்புமணிக்கு உதவியாகவும் இருக்க முகுந்தனை நியமனம் செய்தேன். சுவற்றில் வீசிய பந்து திரும்புவது போல உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலா? மேடை நாகரிகம் கருதாமல் அனைவரின் முன்பும் காலை ஆட்டிக் கொண்டிருந்தது சரியான செயலா? மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலா? நான் பனையூரில் அலுவலகம் திறந்திருக்கிறேன், நீங்கள் அங்க வந்து இனி என்னை பார்க்கலாம் என்பது சரியான செயலா? தொடர்புக்கு தொலைபேசி எண்ணையும் கொடுத்தது சரியான செயலா? 4 சுவற்றுக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார்? அழகான ஆளுயர கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொடியில் உடைத்து நொறுக்கியது யார்? கட்சியை ஒரு நொடியில் உடைத்ததை உலகம் முழுவதும் உள்ள ஆண்டவர்களும் சார்ந்தவர்களும் அறிவாளிகளும் அரசியல் ஆளுமைகளும் எதிர்கட்சிகளும் ஊடக நண்பர்களும் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். அன்புமணி இன்னும் பக்குவப்படவில்லையே என்று பெரிதும் வருந்தினார்கள். கடந்த 45 ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை சங்கம் கட்சி அண்ணா சொன்னது போல தலைமை, கண்ணியம், கட்டுப்பாடு கட்டுப்பாடோடு நடத்தி வந்தேன். அதற்கு ஒரு களங்கத்தை அன்புமணி ஏற்படுத்தி விட்டார். கடந்த காலங்களில் நான் அடைந்த அவமானங்களும் அவலங்களும் ஏற்றி பேசி ஏளனும் எள்ளி நிறையாளர்களும் ஈட்டி போன்ற இழி சொற்களையும் இந்த ஊமை சனங்களுக்காக எளிதில்
கடந்து வந்துவிட்டேன். ஆனால் இன்று எதிர்பாராத நிலையில் வளர்த்தகளாவே மார்பில் வீறு கொண்டு இடித்ததில் நான் நிலை குறைந்து போய்விட்டேன். ஆனால் ஒன்று, இதையும் நான் வெற்றியோடு கலந்து செல்வேன். அன்புமணி தொடர்ந்து கட்சி வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்து பல தவறுகளை செய்து வந்தார். நிறைய சொல்லணும், ஆனால் உடனே தான் சொல்றேன். உதாரணத்துக்கு, தமிழ்குமரனை இயக்க வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. தமிழ்குமரன் உங்களுக்கு தெரியும், திரைத்துறையில் இருக்கிறவர், ஜி.கே. மணியினுடைய பிள்ளை. அவருக்கு இருந்த சினிமா உலக நட்போடும் விளம்பரமும் பொருளாதாரமும் இயக்கத்திற்கு பயன்பட்டு இயக்கம் வளரும் என்ற முடிவுக்கு தடையாக நின்று அதை நிராகரித்தார். அவரை நியமனம் செய்து நியமன கடிதத்தை கொடுக்கிறேன். கொடுத்து அந்த வாசல்படியை தாண்டவில்லை. அவர் போன் பண்ணி, அண்ணா உங்ககிட்ட ஆசீர்வாதம், நீ உடனே ராஜினாமா செய், அதை கழிச்சு போடும். இவரை பார்க்கணும்னா பார்க்க முடியாது. அப்போ நான் சொன்னேன், நீ இருப்பா, நீ உடனே கழிக்கும் போகணும். அதை தெருவில் வீச வேணாம், குப்பத்தொட்டியில் ஏது பார்ப்போம், பேசி பார்ப்போம்னு 2 மாதம் ஒருக்க சொன்னேன். அதன் பிறகு தொல்லை தாங்கவில்லை. மற்றும் ஒரு பொதுக்குழு இங்கே சங்கமித்திராவில் அம்மா எழுதிட்டேன். உட்காரு, மீதி கேட்டுப்போம். எல்லாத்தையும் கேட்டுருப்போம். அப்போ 2 மாசம் பொறுத்து ஒரு பொதுக்குழு நடந்தது. 2 மாசம் நீ ராஜினாமா பண்ணாதன்னு தமிழ்குமரன்ட்ட சொன்னேன். இங்கே ஒரு பொதுக்குழு நடந்தது சங்கமத்தில். அந்த பொதுக்குழுவுக்கு அவரும் அவருடைய மனைவியும் குழந்தைகளும் புதுச்சேரி உணவு விடுதியிலே இரவே வந்து தங்கிவிட்டார்கள். எனக்கு காலையில் 7:30 மணிக்கு பல் துளைக்கிட்டு இருந்தேன். அப்போ அன்புமணி போன் செய்து, தமிழ்குமரன் அந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது, தமிழ்குமரன் அந்த பொதுக்குழுவுக்கு வரக்கூடாது, இப்படி என்னிடம் சொல்ல. எதிர் வரிசையில் மேடையெல்லாம் நம்ம கூட போல எதிர் வரிசையில் எங்கேயாவது ஒரு இடத்துல எடுத்துட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் நான் அதை அவரிடம் சொல்ல, அந்த குடும்பத்தோடு வந்த அவர் எவ்வளவு கலங்கி இருப்பார், கண்ணீர் வடித்திருப்பார், அவமானப்பட்டிருப்பார் என்பது உங்களுடைய நான் சொல்றது விமர்சனத்திற்கு விட்டு விடுகிறேன். ஆக அதன் பிறகு 2 மாசம் கழிச்சுதான் சரி பெரிய ராஜினாமா கொடுத்துட்டு வந்துருப்பா அப்படின்னு சொன்னேன். அது வரைக்கும் பார்க்கவே இல்லை. 2 மாசம் பொறுத்து ராஜினாமா பண்ணிட்டார். இது ஒரு அதே செயல்தான் முகுந்தனுக்கும் நடந்தது. முகுந்தனுக்கும் மேடையிலே நடந்தது. நீ பார்த்தீர்கள்.
அதே மாதிரி தாய் என்னன்னு சொல்லுவாங்க. உங்க தாய் என்னன்னு சொல்லுவீங்க? கடவுள்னு சொல்லுவீங்க இல்லையா? இங்க பொங்கல் சமயத்துல இந்த பொங்கல் எல்லாரும் குடும்பத்தில் எல்லாரும் உட்காந்து இந்த முகூர்த்த சமாச்சாரத்தை பேசினாங்க. எல்லாரும் பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க, ஏன்பா ரெண்டாவது மகளை போட்டிருந்தா நீ சும்மா இருப்பியா, அதை பேசாம தானே இருந்திருப்ப அந்த பொறுப்புக்கு அப்படின்னு சொன்னதான். அங்கே உட்காந்து பாட்டில தூக்கி அம்மா மேலே அடித்தான். நல்ல வேலை அவங்க மேலே கொள்ள செலுத்தல போட்டு எதுவும் சொன்ன அதெல்லாம் ஒரு சாம்பிள். கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டங்களில் யாருடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் ஏற்பதில்லை, வெளிப்படுத்த வாய்ப்பையும் அளிக்கவில்லை. எத்தனை பேர்ப்பா? 19 பேர். 19 பேரையும் ஒருத்தர் ஏதாவது பேசலாம்னா அல்லது உடனே பேசக்கூடாது. ஆனால் நான் கட்சி சங்கம் தொடங்கிய காலத்திலிருந்து என்ன சொல்லுவேன், ஒவ்வொரு கூட்டத்திலேயே செயற்குழுவாக இருந்தாலும் பொதுக்குழுவாக இருந்தாலும் என்ன சொல்லுவேன் என்றால், என்னை விமர்சனங்கள் ஏதாவது தவறு இருந்தால் நான் திருத்திக் கொள்கிறேன். முதல்ல என்னை விமர்சனம் பண்ணுங்கள் என்று எந்த கட்சி தலைவரும் சொல்லிக்க மாட்டார்கள், இதுவரை சொல்லவில்லை, சொல்லவும் மாட்டார்கள். ஆனால் நான் ஆரம்ப காலத்திலிருந்து என்னை விமர்சியுங்கள், என்னை விமர்சிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தால் கடிதம் மூலமாக எழுதுங்கள். அப்ப இந்த செல்போன்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் நான் கட்சியை வளர்த்தேன். அதே மாதிரி நிர்வாக குழுவில் யாரையும் ஒருத்தர் பேசினாரு, ஒன்று நான் அவர்களுக்கெல்லாம் இதை பேசுன்னு சொல்லி வர சொன்னேன்னு சொல்லலாமா? இதுவா நிர்வாக குழு? நீங்க இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க. என்ன பேச போறோம்? கட்சி வளர்ச்சி பற்றி தான். அப்படியே நான் சொன்னாலும் கூட கட்சி வளர்ச்சி இதை பற்றி பேசுறேன்னு தான் சொல்லியிருப்பேன். நான் ஒருத்தர் 19 பேர்கிட்ட ஒருத்தரோட பேசுறேன். ஏப்ப ஒருத்தரோட நான் பேசுறேன். அதனால அப்பதான் நான் சொன்னேன் அந்த கூட்டத்தில், உனக்கு தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லை. என்ன பண்பு? தலைமை பண்பு. ஆங்கிலத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்லுவாங்க. அது உனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிடணும். அதாவது என்ன செய்யணும், ஒரு தலைவர் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் தாராளமாக சொல்லுங்கள். என்னை விமர்சனம் பண்ண கூட சொல்லலாம், தாராளமாக சொல்லுங்கள், நான் குறித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவருக்கும் 19 பேருக்கும் நான் பதில் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறோம். அதான் நிர்வாகக்குழு சொல்லுங்க. ஆனால் ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாரு, போட்டு கடிச்சு குதறிட்டார் அவர். அப்புறம் எல்லாருமே நமக்கு எதுக்கு இந்த ஒம்பது, நமக்கு எதுக்கு இந்த ஒம்பது, அவ்வளோதான். இதுதான் நிர்வாக குழுவுடைய லட்சணம். அப்புறம் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக தர்மபுரி, சேலம் போன்ற மாவட்டங்களுக்கு நான் போயிட்டு வரலாமேன்னு போனேன். ரொம்ப நாளாச்சு போய் தேர்தலுக்கு பிறகு போகலை. எனக்கும் ஒரு மனசும் ஒரு மாதிரியா இருந்தது. சரி, முதல்ல கட்சியை வளர்த்த எனக்கு பிடிச்ச மாவட்டம் தர்மபுரி, சேலம். சேலத்துக்காக தான் எனக்கு தலைமை
இடத்தையும் வாங்கி கொடுத்தாங்க. ஆபீஸ் சென்னையில் நாட்டுமுத்து நாயக்கன் தெருவில் ஆபீஸ் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. சரி அங்கே போகலாமே அப்படின்ட்டு போகிறதுக்கு அங்கே இருக்கிற உங்கள்கிட்ட சொன்னேன், உங்கள்கிட்ட சொல்லி தகவல் சொன்னேன். ஆமாம், அருணேஸ்வரர் சார் சொல்லி இது மாதிரி அங்கே போகிறேன். அங்கே அதுக்கு இதை கேளுங்க பத்திரிகை நண்பர்களே, இதை கேளுங்க, கொஞ்சம் கூர்ந்து கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. போனா அங்க மைக்கை வச்சு பேசக்கூடாது. மைக்கை வச்சு பேசக்கூடாது. 200 பேருக்கு மேல கூடக்கூடாது அந்த கூட்டத்தில். நானும் வருவேன். சரி நான் சொன்னேன் வரட்டும், நீ வா. நான் அவங்ககிட்ட பேசல, இன்னொருத்தர்கிட்ட சொன்னேன், நமக்கு நம்முடைய பத்திரிகை தொடர்பாளர்கிட்ட சொல்லி வரணும்னா வரட்டும். அதை என்னை பார்க்கிற விரும்புகிறவள் நான் தங்கி இருக்கிற உணவு விடுதியில தான் வந்து பார்க்க வேண்டும். இத்தனை கட்டளைகள் யாருக்கு? யாருக்கு? நிறுவனருக்கு, இந்த கட்சியை ஆரம்பிச்சவனுக்கு. திருமண மண்டபம் கூடாது, தங்கி இருக்கும் அறையிலேயே இருந்து கொண்டு நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும். இதெல்லாம் ஆர்டர். நிறுவனருக்கு போட்ட ஆர்டர்ஸ். சந்திக்க வேண்டும் என கட்டளைகள் இடுவது போன்றவைகள் கட்சிக்கு தடையாக உள்ளது. நான் உங்களை கேட்கிறேன், யார் உழைத்து வளர்த்த கட்சி? யார் யாருக்கு கட்டளை இடுவது? 95,000 கிராமங்கள், 95 கிராமங்கள் இல்லை, 95,000 கிராமங்களுக்கு சோறு தண்ணி இல்லாம அத்தனை கிராமங்களுக்கு போய் வந்த கால்கள் என் கால்கள். அப்போ வண்டி கண்டி ஒன்றும் கிடையாது, செல்போன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பஸ்லேயே நின்று அப்படியே, பஸ்ஸில் இடம் இருக்காது, அந்த இதை பிடிச்சின்னு அதையே அப்படியே தூக்கின்னு போகலாம். எங்கேயாவது ஒருத்தன் இறங்கினா டப்புல போய் உட்காந்துக்குவேன். இப்படியெல்லாம் காடு மேடு வயல் வரப்பு இரவு நேரங்கள் ஒத்தையடை பார்த்து ஒரு அரிக்கன் லேபை பிடிச்சிட்டு போவான் ஒருத்தன். இப்படியெல்லாம் ஒருத்தன். அதே மாதிரி மாவீரன் குருவை நிழல் நிலையின் போதும் பிற நேரங்களில் கீழ்த்தரமாக நடத்திய விதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இன்னும் பல. இதையெல்லாம் பார்த்த நான் நிர்வாக குழுவிலேயே நேருக்கு நேராக அன்புமணிக்கு தலைமை பண்பு அறவே இல்லை என்று சொன்னேன் என்பது உண்மை. ஒரு தொண்டன் எனக்கு எழுதிய கடிதத்தை ஜெயராஜ் மாவட்ட செயலர் படிப்பார். ஒரு தொண்டன் எனக்கு எழுதிய கடிதத்தை அவர் படிப்பார். பாமக வரலாற்றில் ஆண்டி பொதுக்குழு ஒரு கருப்பு நாள். அதை பார்த்த உலகம் முழுவதும் இருந்த வன்னியர்கள் கண்கலங்கினர், நொந்து நூலாகினர், வேதனையில் துடிதுடித்தனர். இப்படியும் நடக்குமா? நடந்த நிகழ்வு உண்மைதானா? யார் செய்தது சரி தவறு என நாம் பார்க்க தேவையில்லை. இதனால் ஏற்படும் ஒரு தொண்டன் எனக்கு அனுப்பிய கடிதத்தை உங்களுக்கு படிக்க சொல்றேன். இதனால் ஏற்படும் பின் விளைவுகள் தான் நம்மை கவலை கொள்ள செய்கிறது. 2 கோடி மக்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது.
தந்தை மகனுக்கு இடையில் யார் யாரிடம் தோற்பது என்பதுதான் கேள்வி. தந்தை எனும் ஆன்மா அங்கே கொலை செய்யப்பட்டது என்றே சொல்லலாம். இந்தியாவின் மிக மூத்த அரசியல் தலைவர் மருத்துவர் ராமதாஸ், பிரதமர் மோடி எவ்வளவு பெரிய புகழாரம். ஆனால் இன்று நடந்தது 100 மாடி கட்டிடத்தின் மேலே இருந்து ஐயா அவர்களை குப்புற கீழே தள்ளப்பட்ட நிலை. 2 கோடி வன்னியர்களும் அவமானத்தால் தலை குனிந்தார்கள். யாருக்காகவும் நாம் ஒரு பக்கம் நின்று வாதாடப் போவதில்லை. ஆனால் நமது பாரத கலாச்சாரம் சொல்லும் செய்திதான் என்ன? நமது இதிகாசங்களும் புராணங்களும் கூறுவது என்ன? முகலாயர்களின் கலாச்சாரம் வேறு. அவர்கள் கலாச்சாரத்தின் பதவிக்காக தந்தையையும் சகோதரனும் கொள்வது, சிறைப்பிடிப்பது ஏற்புடையது. பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் எதையும் வேண்டுமானாலும் செய்தார்கள். நமது கலாச்சாரம் வேறு. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. எடுத்துக்காட்டு 1 ராமன், 2 பீஷ்மர், 3 பரசுராமன், 4 இந்திரஜித், 5 ராஜேந்திர சோழன். 1 ராமன் தந்தை சொல் கேட்டு 14 ஆண்டுகள் காடு போனார். 2 பீஷ்மர் தந்தைக்காக தன் சுகத்தை கைவிட்டு பிரம்மச்சரியத்தை கடைசி வரை கடைபிடித்தார். 3 பரசுராமன் தந்தை சொல் கேட்டு தாயையே கொன்று மீட்டார். 4 இந்திரஜித் சாவது உறுதி என தெரிந்தும் ராமனோடு போரிட்டு தந்தைக்காக உயிர் துறந்தார். 5 ராஜேந்திர சோழன் தெற்காசியாவையே கட்டியாண்ட ராஜேந்திர சோழன் தளபதியாக இருந்து தந்தைக்கு பிறகே அரசனாக முடிசூட்டிக் கொண்டான். இப்படி எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் உள்ளன. தந்தை உரிடம் இருக்கும்போது இழிவுபடுத்திய எத்தனையோ பேர் தந்தை இறந்த பிறகு இன்று ஒவ்வொரு நாளும் அதை எண்ணி அழுது கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் சூழ்நிலை காரணமாக தந்தைமார்களை காயப்படுத்தியவர்களே. அது இனியும் தொடரக்கூடாது என்பதே நமது ஆதங்கம். சின்னையா அவர்களின் கவனத்திற்கு ஒரு சில தற்போது தமிழக அரசியல் களம் நமக்கு சாதகமாக உள்ளது. பல முனைகளில் நம்மின் தேவை மற்றவர்களுக்கு அதிகரித்துள்ளது. தொடர் தோல்விகளை சந்தித்து வந்த நாம் நமக்கு நாமே குழி பறித்துக் கொள்ளலாமா? பொதுக்குழுவில் உடனடியாக எதிர்வினையாற்றாமல் 1 நிமிடம் பொறுமை காத்து இருந்திருக்கலாமே. ஐயா சொல்லி ஒரு மாபெரும் இயக்கத்தை இருபெரும் கூறுகளாக தைலாபுரம், பனையூர் என்று வெற்றி பிளந்து விட்டீர்களே. ஏழு கட்சிக்காக உயிர் துறந்த 21 ஆண்மக்கள் இந்த பிளவை ஏற்றுக்கொள்ளுமா? இதுவரையிலும் அடி, உதை, சிறை, சித்திரவதை, உறுப்புகள், உடைமைகள் என்ற லட்சக்கணக்கான தொண்டர்களின் இழப்பிற்கு இதுதான் பரிசா? கடைசியில் என்ன முடியுது? நிறைய இருக்குங்க பேசி. பழக்கார பையன் நான் சொல்லிருக்கேன், அவள் படிக்கிறேன். சரி, இப்போ நிறைய இருக்குது. எத்தனை பக்கம் இருக்குது? நிறைய இருக்குங்க. நிறைய இருக்குது. பண்ணி படிப்பேன். பழக்கார பையா வந்ததுதான், மீடியாவில் வந்ததுதான். மீடியாவில் வந்ததுதான். பழக்கார பையா ஒரு பதிவு போட்டிருந்தாரு. என்கிட்டையும் பேசினாரு, நானும் பேசினேன்.
அவர் பேசுறது நானே பேசுறேன். நான் போய் பார்க்கட்டுமான்னாரு. பாருங்கன்னு சொன்னேன். அவர் என்ன பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு உங்கள் கவனத்திற்கு படிப்பேன். வழக்கருப்பையா பேட்டி. நீர் எடுத்து நீர் விலகாது என்பது போல எவ்வளவுதான் தகப்பன் மகனும் முட்டிக்கொண்டாலும் எல்லா சொத்தும் அன்புமணிக்கு வருவது போல இந்த கட்சியும் அன்புமணியிடம்தான் வரவேண்டிய கட்சி. அவரும் நடத்த தகுதியானவர் தான். ஆகவே இது 4 நாள் கழித்து ஏன் சொல்லப்படாமல் அமித்ஷா வருகிற நாளை குறித்து சொல்லப்பட்டதென்றால் இதுதான் எங்களுடைய செய்தி. உன் பின்னால் திரிகிறோம் என்று நினைக்காதே. உன்னுடைய அதிகாரத்திற்காக உன் பின்னால் தெரியவில்லை. எப்பொழுதும் திமுக அதிமுகவோடு மாறி மாறி கூட்டணி வைத்திருக்கின்றீர்கள். அதிமுகவிடம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று பெரும்பாலும் இருந்திருக்கிறார்கள். அதனால அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து கொள்கிறோம், அவர்களோடு இடங்களை பகிர்ந்து கொள்கிறோம், எல்லாவற்றையும் அவர்களோடு பேசிக்கொள்கிறோம். நீயும் சேர்ந்தால்தான் எங்களோடு சேர்ந்து பக்கத்திலேயே உட்கார்ந்து கொள் என்பதுதான் அவர் அறிவித்த செய்தியின் நோக்கம். அன்புமணி ரொம்ப சார்புடையவராக, பிஜேபிக்கு சார்புடையவராக இருந்தார். சென்ற தேர்தலில் என்ன இருந்தாலும் நான் போட்ட குட்டிதானே நீ என்கிட்ட தாவர என்று ஐயா நினைக்கிறார். இந்த வயசிலும் கட்சியை நான் எடுத்து நடத்துகிறேன். நான் இருக்கிற வரையிலே சொன்னதை கேட்க வேண்டும். நான் இருக்கிற வரையிலும் சொன்னதைத்தான் கேட்க வேண்டும். கேட்காவிட்டால் போ என்று சொல்வதற்கு ரொம்ப மன ஊக்கம் வேண்டும். சாதாரணமாக தளர்ந்து விடுவார்கள் மனிதர்கள். ஆனால் அவரோ தளரவில்லை. உடல்தான் தளர்ந்திருக்கிறது. மனதில் உள்ள ஊக்கம் உடையார் எனப்படுவது ஊக்கம். அக்தில்லார் உடையரே மற்ற திருக்குறள். மற்ற உடையார் என்பது ஊக்கம். ஊக்கம் மட்டும் இருந்தால் போதும். வேறு எல்லாவற்றையும் தானாகவே அடையாளம் என்று வள்ளுவர் சொல்வார். ஊக்கத்தை பெறுவதுதான் சிறப்பு. பிறவற்றை எல்லாம் நான் பெற்றிருக்கிறேன் என்றால் அதுவெல்லாம் சிறப்பா? அந்த வயதில் இவ்வளவு ஒரு ஊக்கமா? ஒருவர்தான் சொல்வார் என்று ஏற்பட்டால் அதனால் நான் சொல்கிறேன். தகப்பனிடம் மகன் தோற்றால் ஒன்றும் மானக்கேடில்லை. அன்புமணி ஸ்டாலினிடம் தோற்றால் மானக்கேடு. அன்புமணி திருமாவளவனிடம் தோற்றால் மானக்கேடு. தகப்பனாரிடம் தோற்றால் என்ன மானக்கேடு? அவர் உண்டாக்கிய கட்சிதானே, அவர்தானே நம்மை முதல்வராக முன்மொழிந்தவர். அதனாலே ஒன்றும் தப்பில்லை. நான் சொல்கிறேன், தகப்பனோடு இணங்கி நெருங்கி போங்கள். உங்களுடைய தகப்பன் ஒரு வரலாற்று தகப்பன். அதனாலே ஒன்றை உண்டாக்கி நிறுவ முடிந்த தகப்பன். அவரோடு சேர்ந்திருங்கள். கொஞ்சம் முன்பின் இருந்தாலும் மென்று முழுகள். தோற்று போனீர்கள் என்று எவனாவது உங்களுக்கு சொன்னால் நான் சொல்கிறேன், தகப்பனிடம் அடைகின்ற தோல்வி இல்லை. இருந்தால் கூட உங்கள் தகப்பனார் சொல்வது போல நீங்கள் செயல் தலைவராகவே இருங்கள். அந்த செயல் தலைவர் பதவியை நீக்கிவிட்டால் வெறும் உறுப்பினராக கூட இருங்கள். அந்த கட்சி உங்களிடம்தான் வரும், வேறு எங்கு போகும்? அது தைலாபுரம் தோட்டம் உங்களுக்கு வராமல் எங்கே போகும்? பதறி போய் அது இது என்று சொல்லி, அதாவது அவரை நோகடித்து விட்டால் அவர் இறங்கி வருகின்ற ஆளும் இல்லை. மற்றொரு ஐயா எதற்கும் இறங்கி வருகிற ஆள் இல்லை. உங்களுக்கு அது மானக்கேடும் இல்லை. நான் திரும்ப சொல்கிறேன், தகப்பனிடம் தோற்பது மானக்கேடு இல்லை. சரி செய்து கொண்டு போக வேண்டியது அன்புமணிதானே தவிர மற்றொரு ஐயா இல்லை. இறங்கி வந்து சரி செய்து கொண்டு போவது என்பது அவரது வயதுக்கும் மனதுக்கும் பாடாக இருக்கும். சரி செய்து கொள்ளும் நிலை ஏற்பட்டாலும் கூட மற்றொரு ஐயாவுக்கு பாடாக இருக்கும்.
ஆகவே அந்த பாட்டை அவருக்கு அளிக்காமல் நீங்கள் இணங்கி போங்கள். செயல் தலைவர் என்ன, நான் வெறும் உறுப்பினராக இருக்கிறேன், போங்கள், என் தகப்பனாருடைய கட்சியில் நான் உறுப்பினராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய் உட்காருங்கள். இதெல்லாம் முன்னால படிச்சுதான் நீங்க பழக இருக்கு அவனுடையது. இதுல 6 வருஷத்துக்கு முன்னால நம்ம பிரதமர் மோடி பதவியேற்கும் போது நான் போயிருந்தேன். டி.கே. மணி வந்திருந்தாரு, அன்புமணி வந்திருந்தாரு. அப்போ அதை முடிச்சிட்டு அவருடைய குவார்டர்ஸ்ல இருந்து சென்னை வர்றதுக்கு விமானத்துக்கு கிளம்பணும். அப்ப அவர் சொன்னது 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன். எப்ப சொன்னாரு? 6 வருஷம் இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நமக்கு ஒரு பதில் சொல்லல. விமானத்தில் யாருமோ உட்கார்ந்தோம். எனக்கு பின்னால அவர் உட்கார்ந்தாரு. 2 சொட்டு கண்ணீர் விட்டேன். அது அந்த ஏர்கிராப்ட்ல கீழே விழுந்து, அதுல இருந்து சென்னை வர வரைக்கும் அப்புறம் இறங்கி ஒரு வார்த்தையோட பேசல. என்னுடைய மகிழ்வு இருந்தது. ஏறி தயாராபுரத்தோட வந்துட்டேன். இது 6 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு 14 பஞ்சாயத்து வச்சாங்க. எத்தனை பஞ்சாயத்து? 14 பஞ்சாயத்து எனக்கு வச்சார். இந்த 14 பஞ்சாயத்தும் நான் 34 அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறேன். மக்கள் தொலைக்காட்சியிலிருந்து, பசுமை தாயகத்திலிருந்து, சமூக முன்னேற்ற சங்கம், 34 அமைப்புகளை, துணை அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறேன். அவர்கள் எனக்கு பஞ்சாயத்து பண்ணாங்க. 14 பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து முடிவில் என்னன்னா, கடைசியில் கட்சியை ஐயா பார்த்துக்கிட்டோம் தோட்டத்தில், நீங்க வெளியில மக்களை பாருங்க. இந்த 14 பஞ்சாயத்துக்கு வர இதுதான் சொன்னாங்க. நீங்க மக்களை பாருங்க, ஐயா கட்சியை பாருங்க. ஆனால் இவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, கேட்ட சாத்திட்டு நான் யாரையும் பார்க்கக்கூடாது, உள்ளவே இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன். இதான் பஞ்சாயத்து. அதாவது பொய் பூசாமல் பேசுவார். அதுல ஒரு 2 பொய்யை மட்டும் சொல்றேன். 108 பேர் மாவட்ட செயலாளர்கள். அதுல 108 பேர்ல அவ்வளோ பேருக்கும் சொல்லி ஐயா கூடுற கூட்டத்துக்கு போவாது. எனக்கு பாரு எத்தனை நாளுக்கு? சுமார் 16ஆம் தேதி. அதுக்கு 8 பேர் தான் இங்க வந்தோம். மீதி 100 பேருக்கு இவரே போன் பண்ணி, நேரடியா போன் பண்ணி, போவாதீங்க. என்ன போவ? ஏன் என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போறார் ஐயா, என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போறார்னு ஒரு பொய் சொன்னதும் அவன் நின்றான். 100 பேர், 8 பேர் தான் வந்தான். அன்னைக்கே நான் செத்து விட்டேன். 100 பேர் வந்து நான் போட்டோம். 100 பேர். அதான் எம்ஜிஆர் போவோம், பாடுவான். அதில் ஒரு பாட்டு அவர் பாடுவார். என்ன பாடுவார்? நான் செத்து பிழைத்தவன் தான் அப்படின்னு.
அந்த மாதிரி நான் மறுநாள் உழைச்சிட்டேன். உயிரோடு இருக்கிறதுக்காக அந்த நீச்சல் குளத்துல போய் நீச்சல் அடித்தேன். சேர்த்து பொழிச்சிட்டேன், போங்கப்பா. இது ஒரு பொய். அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்குவாருன்றது கற்பனை கூட செய்ய முடியாது இல்லையா? நீங்க சொல்லுங்க, கற்பனை செய்ய முடியுமா? இது உலகம் ஏற்றுக்குமா, கட்சி ஏற்றுக்குமா, மக்கள் ஏற்றுக்குமா? ஒரு பொய். இன்னொரு பொய், நேற்று சமூக ஊடக பேரவை கூட்டம். அதுல அந்த கூட்டத்துக்கு எத்தனை அடியாளுதான், எத்தனை பேரு? 6 பேர் வச்சிருக்காரு ஐயா அடிக்கிறதுக்கு. சமூக ஊடகத்துல தவறா போட்டவங்க சில பேர், சிவபிரகாசம், இந்த தலைவர் ஜி.கே.மணி ஐயா, என்னையும் இவரு தவறா சில பேர் போட்டாங்க. போட்டவங்க ஒருத்தன் வரல, மீதெல்லாம் வரலாம். 100 பேருக்கு மேல வந்தாங்க. அதுக்கு அந்த கூட்டத்துக்கு ஆளு வச்சு 6 பேர் வச்சு அடிக்க போறாரு. இது எப்படி இருக்குது? உங்களை எல்லோரும் என்னக்கா என்ன 32 மாவட்டம், இப்ப 38, 32 மாவட்டத்துக்கும் போய் அவங்களோடு கூட உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு அளவலாவி பத்திரிகையாளர்கள் நண்பர்களோட அளவலாவி வந்த நான் இந்த மாதிரி எங்கேயாவது அடிதடியில் நான் போனதை கிடையாது. வந்தேன். இப்படி 6 பேரை வச்சிருக்காரு அடிக்கிறதுக்கு அப்படின்னு. ஆனா 100 பேர் வந்துட்டாங்க. ஒரு ஆள் தவறு 100 பேர் எல்லாம் வந்துட்டாங்க. எதுக்கு சொல்றோம்னா, இப்படி உஷாக வந்துடும். நமக்கு யோசிச்சு செய்யும். பொய்ய நமக்கு வராது. நான் பொய் பேசுறது கிடையாது. அப்புறம் இந்த பொதுக்குழுல இவரை கட்சி தலைவரை நீக்கிட்டு செயல் தலைவரா அவரை போட்டு, கௌரவ தலைவராக அவரை போட்டு இவரை தலைவராக்கலாம். அந்த இது அதுல அது நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன், கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுது. என்னுடைய மருமகள் நான் மகாபலிபுரத்தில் கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதுவாக இருந்து மகாபலிபுரத்தில் ஒரு இந்த டான் ஹோட்டலில் போய் தங்கியிருந்தேன். சரி, ஒரு 8 நாள் அங்கே போய் தங்கணும்னு போனோம். அப்போ அங்கே எப்படியோ தெரிஞ்சு, நான் யாருக்கும் சொல்லலை, எப்படியோ தெரிஞ்சு வந்தது. மாமா என்ன மாறினேன், மாமா நினச்சி என்ன மாறினேன். அது வந்தது புதன்கிழமை. அன்னைக்கு என்ன வந்து பார்த்தோம். மாமா இன்னைக்கு புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமை நாள் நல்லா இருக்கு. மண்டபம் பார்த்துட்டேன், எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், தலைவரை மாற்றணும். 8 நாள்ல சாதாரண ஒரு பியூன் அது ஒரு வேலைக்காரன், இந்த கம்பெனி வேலைக்காரனுக்கு கூட 1 மாசம் டைம் கொடுப்பாங்களா இல்லையா? கொடுப்பாங்க. இந்த மாசத்தோட இந்த தேதியில நீ விலகலப்பா ஓய்வு பெறலன்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் 8 நாள்ல மண்டபம் பார்த்துட்டேன், எல்லாம் சரி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு 8 நாள். இந்த புதன்கிழமைலேருந்து என்ன பார்க்குது, அடுத்த புதன்கிழமை பார்த்து எல்லாம் மண்டபம் எல்லாம். அப்போ நான் அவர் தலைவரை வர சொல்லி, ஜி.கே.மணி வர சொல்லி சொன்னேன். இது சொன்னது அவர் போய் என்ன பண்ணாரு, அவங்க மச்சனை தம்பி அவங்ககிட்டலாம் குடியிருக்காரு. அவங்க இவர் ஜோசியம் கடவுள் நம்பிக்கைலாம் இவர் கிடையாது ஜி.கே.மணிக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு 1.5 மாசத்துக்கு கரகம் சரியில்லை. அவர் என்ன புதன் சுக்கரெல்லாம் பார்க்கணும், சுக்கரன் சூரியெல்லாம் பார்த்தாலும் தெரியல, யாரை யார் பார்த்தாலும் தெரியல.
உனக்கு கிரகம் சரியில்லை, எதை செய்தாலும் 1.5 மாதத்துக்கு பிறகு செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. என்கிட்ட சொன்னார், இப்படி அப்போ மச்சான தம்பியை சொல்கிறாங்க. அப்போ என்கிட்ட வர சொல்லி, அம்மா இது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. சரி மாமா ஆயிடுச்சு. அப்புறம் 1.5 மாதம் பொறுத்து அதே பட்டாபிஷேகம் நடந்தது. பட்டாபிஷேகத்தில் கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தேன். ஆனந்த கண்ணீர் இவர் அறிவிச்சு ஆனந்த கண்ணீர் வடித்தேன். அப்போ ஒரு செய்தியை சொன்னேன் நான் பேசும்போது, என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் யாரும் எந்த கூட்டத்துக்கோ மற்றதுக்கோ எதுக்கும் போக வேண்டாம் என்பது முதல்ல இருந்தது தான். ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிக்கிறது சங்கமாக இருக்கும்போது என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் போகக்கூடாது. அப்பதான் அந்த அன்புமணியும் வரக்கூடாதுன்றதான் அந்த அன்புமணி இந்த பதவியை ஏற்பதற்கு தலைவர் இது அமைச்சர் பதவியா, தலைவர் பதவி இல்லை, அமைச்சர் பதவி ஏற்பதற்கு எங்க குடும்பத்தில் யாரும் வேண்டாம்னு உட்காந்து எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் என்ன போட்டு வருத்த எடுத்தாங்க. அப்புறம் ஜே.கே. மணியும் வந்து அவரும் இல்லை, அவரு அன்புமணி தான் தலைவராக வரணும், இது தலைவராக வரணுன்றான், அமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லி கேபினட் மினிஸ்டர், அதுக்கு முன்னால் ஹெல்த் மினிஸ்டர் இவர் இருந்தார், பொதுச் செயலாளர் இருந்தார். லலித் ஏழுமலை முதல்ல கிடைச்ச அமைச்சர் பதவி அவருக்கு தான் கொடுத்தோம். 3 பேர் வன்னியர்கள் இருந்தாங்க, இருந்தும் அவருக்கு தான் கொடுத்தாங்க அந்த பதவியை. அதே பதவியை ஹெல்த் மினிஸ்டர் பதவி ஒரு இப்போ வந்து கேபினட் பதவி. நான் செய்த சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம குடும்பத்தில் யாரும் போகக்கூடாது, எந்த பதவியும் இருக்கக்கூடாதுன்ற இது உட்காந்து எல்லாம் பேசுகிறாங்க, குடும்பத்தில் பேசுகிறாங்க. ஜே.கே. மணி உட்காந்து பேசுகிறார், இல்லை நாம் பார்த்துட்டோம், ஜே.கே. லலித் ஏழுமலை பார்த்துட்டோம் அவருடைய செயல்பாட்டை, அதனால் அவர் தகுதியானவர் அன்புமணி தான், அதனால் அவர் தான் அந்த பதவியை கொடுக்குறோன்னு சொல்லி எல்லாரும் எனக்கு விருப்பம் இல்லாமல் எல்லாரும் இது பண்ணாங்க. சரின்னு அதே மாதிரி அவருக்கு ஹெல்த் மினிஸ்டர், அந்த ஹெல்த் மினிஸ்டர் கூட அது ராம்விலாஸ் பாஸ்வான் தான் கொடுத்தாங்க. அப்போ அவர்கிட்ட போய் ராத்திரி பூரா உட்காந்து உங்களுக்கு ஹெல்த்னா ஒன்றும் தெரியாது, அவருக்கு வேறு ஏதோ கொடுத்தாங்க, என்ன ஞாபகம் இல்லை. அதனால் இனி அதுக்கு பொருத்தமான ஒரு ஆள் கோலம் என்னமோ கொடுத்தாங்க. அப்புறம் அதை மாற்றி இவர் ஹெல்த் மினிஸ்டர் வாங்கி கொடுத்தேன். ஒரு நாள் ராத்திரி பூரா தூங்காம இப்படி எல்லா சத்தியங்களையும் மீறிட்டேன். நான் எந்த காலத்திலும் எந்த பதவிக்கும் எந்த இதுக்கும் போக மாட்டேன்ற அந்த ஒரு சத்தியம் அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, என்னைக்கும் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, தலைவர் பதவி சொன்ன மாதிரி பழக்கருப்பியா சொன்ன மாதிரி அந்த தலைவர் பதவியை ஏற்றுன்னு இருக்கேன். இவர் செயல் தலைவர். இதுக்கு ஒரே தீர்வுன்னு பண்ணா அப்பா கொடுத்த சொல்லணும், ஐயா கொடுத்த அது ஐயா சொல்லணும், நிறுவனர் கொடுத்த அந்த செயல் தலைவர் பதவியை மகிழ்ச்சியுடன் ஏற்று நான் ஒரு சுற்றி வருவேன், செயல்படுவேன். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வேன். அது இல்லாமல் செயல் தலைவரே இல்லை என்றாலும் நான் ஒரு தொடராக இருந்து இந்த கட்சியை வளர்ப்பேன். இதை பத்திரிகையாளர்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டேன்னா தீர்வு தான் முடிஞ்சு போச்சு இல்லை தீர்வு. நான் செயல் தலைவராக நிறுவனர் சொல்கிறார், நான் சிறப்பாக செயல்படுகிறேன் செயல் தலைவராக, அவர் விருப்பப்படி அவர் தலைவராக இருக்கட்டும், எனக்கு அதில் மகிழ்ச்சி, அளவு கடந்த மகிழ்ச்சி. இந்த செயல் தலைவர் இல்லை என்றாலும் கூட நான் ஒரு தொடராக இருந்து செயல்படுவேன், இந்த கட்சியை வளர்ப்பேன், இந்த தேர்தலை சந்திப்பேன் அப்படின்னு உங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. கர்நாடகம் உடையில குழவும் போடலை, ஒன்றும் இல்லை. தீர்வு தான் தீர்வு. நல்ல தீர்வு தானே? இல்லை நல்ல தீர்வு தானே? சொல்லுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.